Hi students, welcome to Mahimax. 8ஆம் வகுப்புல பயிற்சி 1.2 பார்த்துட்டு இருக்கோம். அதுல 4வது சம் -17/11 இலிருந்து -8/44 கழிக்கவும். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. தீர்வு -17/11 -8/44. இதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இது எப்படி எழுதிக்கலாம்? -17/11 இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். 8/44. ஸோ இது ரெண்டும் வேறு வேறு நம்பராக இருக்கா? ஸோ என்ன பண்ணலாம்? நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 11,44. ஸோ 11 பண்ணலாம். 11ன்றது பகாயம் இல்லையா? ஒரு 11 4 11 44. அகைன் 2ஆல் பண்ணால் ஒரு 2 2 1, இந்த 1 அப்படி தான் வந்துடும். 2 2 4. திரும்ப 2ஆல் பண்ணால் ஒரு 1, இந்த ஒரு 2 2. அதான் கிடைக்கும் நமக்கு. இப்போ வேல்யூ என்ன கிடைக்குது பாருங்கள். 11 × 2 × 2 = 44. இதான் மீசிமா. இந்த 44 தான் நமக்கு மீசிமா. சரிங்களா? ஸோ அதே தான் வேல்யூ நம்ம இங்கே போட போகிறோம். இப்போது -17/11 எது கூட இந்த 11 கூட எதை பேருக்குனா நமக்கு 44 கிடைக்கும்? 4 இல்லையா? ஸோ 4, இங்கேயும் 4 ப்ளஸ் 8/44 = காமனாக இங்கேயும் 44, இங்கேயும் 44 இருக்குமா? ஸோ 44. 17 × 44 4 7 நாங்க 28க்கு 8, மீதி 2. ஒரு நாள் 4 4 2 6. ஸோ மைனஸ் முன்னாடி இருக்குது, அதை போட்டுக்கிறோம். ப்ளஸ் இந்த 8 -68ல் ப்ளஸ் 8 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -60/44. இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ இன்னும் இதை நம்ம அடிக்கிறதுனாலும் அடிக்கலாம். அடித்தா என்ன கிடைக்கும்? 4ஆலே அடிக்கலாமா? 4ஆல் அடித்தா 11 நாள் 44, ஒரு நாள் 4, மீதி என்ன இருக்கும்? 2, 5 நாள் 20. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது பாருங்கள்? -15/11. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். 5th சம் மதிப்பு காண்க. மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 9/132 × -11/3. இப்போ இதை 3ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா? 1 3 3 3 3 9. பகுதி தொகுதி அடிக்கலாம். சரிங்களா? இப்போ இது பாருங்கள், எதாவது அடிக்கலாம்னு 11ஆம் வாய்ப்பால் அடிக்கலாமா? ஒரு 11 11, ஒரு 11 11, மீதி 2 இருக்குமா? 2 11 22. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள்? திரும்ப 3/12. இங்கே என்ன இருக்குது? -1/1 இருக்கா? இப்போ இது பேருக்குன்னா -3/12 கிடைக்கும். இப்போ இதையும் அடிக்கலாமா? 1 3 3 4 3 12. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது? -1/4 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? 5வது சம்லே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். -7/27 × 24/35 இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை 7ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா? 1 7 7, 5 7 35, 5 7 35. அடுத்து இதை 3ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் 9 3 27, 8 3 24. சரிங்களா? இப்போ அங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள்? -1/9 × 8/-5 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாமா? 1 8 8 -8 / 9 5 45. ஒரு நம்பருக்கு முன்னாடி தான் மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ -45. இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் 8/45. சரிங்களா? சம் பார்க்குறோம். வகுக்கவும் -21/5 -7/-10 வகுக்கவும். அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், எப்படி எழுதலாம் பாருங்கள். தீர்வு -21/5 வகுத்தல் -7/-10. இது எப்படி எழுதலான்னு பாருங்களேன். -21/5 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே வகுத்தல் இருக்கு இல்லையா? அதை பெருக்கலாக நம்ம மாற்றுறோம் அப்படின்னா இந்த வேல்யூ அப்படியே தலைக்கீழியாக மாறும். இந்த 10 மேலே போகும், 7 கீழே வரும். ஸோ 10/7 ரெண்டு இடத்துலையுமே என்னது நமக்கு மைனஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், அடிக்க முடியுதா பார்க்கலாம். 1 5 5, 2 5 10, 1 7 7, 3 7 21. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள்? -3/1 × -2/-1. இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ பாருங்கள், 3 2 6 மைனஸ் இருக்குது.
3க்கு முன்னாடி மட்டும்தான் மைனஸ் இருக்கும். ஸோ -6 அப்படின்றது தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். -3/13 3ஆல் வகுக்க, -3/13 3ஆல் வகுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், தீர்வு -3/13 வகுத்தல் 3 -3. ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், -3/13 வகுத்தல் -3/1 எழுதலாமா? பையில் 1 போட்டு எழுதலாமா? ஸோ இப்போ இது பெருக்கலாமான்னா எப்படி வரும்? -3/13 இன்ட்டு இந்த 3 எப்படி ஆகிடும்? தலைக்கீழியாக வந்துடும், பெருக்கல்ல மாற்றணும். ஸோ 1/-3 கிடைக்கும். இந்த -3க்கு -3 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? இங்கே மேலே 1 இருக்குது, கீழே 13 இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் 1/13 தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். -2ஐ -6/15 வகுக்க. என்ன கொடுத்துருக்காங்க? -2 வகுத்தல் -6/15. ஸோ இது அப்படியே நம்ம பெருக்கல்ல மாற்றணும் என்ன பண்ணோம்? இதை -2/1 எழுதிக்கலாமா? பெருக்கல் இந்த -6/15 எப்படி எழுதிக்கலாம்? 15/6 எழுதிக்கலாமா? இங்கே மைனஸ் இருக்குது, -15/-6. ஸோ 1 2 2 3 2 6. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 3 5 3 15. இப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், 5/1 கிடைக்குதா? இங்கேயும் 1 தான் இருக்குது, மேலேயும் 5 இருக்குது. ஸோ 5/1னா நமக்கு 5 தான். ஸோ இதுக்கான ஆன்சர் 5. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.